ரஜினியின் சிறு வயதிலேயே தாய் ஜீஜாபாய் இறந்து விடுகிறார். அதனால் தாய்ப்பாசம் ரஜினிக்கு கிட்டாத கனி. அப்படியும் ஒரு தாய் ரஜினிக்கு தாயாக இருந்திருக்கிறார். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. இந்த பாட்டு நீங்க தர்மயுத்தம் படத்துல பார்த்திருப்பீர்கள். அதில் ரஜினியும் அவர் தங்கையும் உள்ள வீட்டு சுவரில் ஜீசஸ் படமும் ஜீசஸ் சிலையும் இருக்கும். கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீ. தர்மயுத்தம் பட ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி கொஞ்சம் வயலண்டாக இருந்தார். இடைவிடாத ஷூட்டிங், 3 வேளை ஷிப்ட், ஓய்வில்லாத வேலை. இதனால் அவர் ஷூட்டிங் வந்தாலும் மது அருந்திவிட்டுதான் வருவார். காரணம், அவர் 3 ஷிப்டும் 3 பட வேலையும் செய்யும்போது உட்கார நேரம் இருக்காது. உறக்கம் கிடையாது. ஸ்டுடியோ விட்டு ஸ்டுடியோ என விளக்கு வெளிச்சத்தில் நடிக்க வேண்டும். உறக்கம் ஒழிக்க ஜர்தா பீடா போடும் பழக்கமும் இருந்தது. தர்மயுத்தம் ஷூட்டிங் நடந்த வீடு ஒரு கிறிஸ்தவ தொழிலதிபர் வீடு. அந்த வீட்டு அம்மாவுக்கு வீட்டை ஷூட்டிங்குக்கு கொடுப்பதில் அவ்வளவாக விருப்பமில்லை. ஆனால் குழந்தைகள் ரஜினி படம் என்ற ஆசைப்பட மாடியில் அவர்கள் இருந்து கொண்டு தரைத்தளம் மட்டும் கொடுத்தார்கள். தர்மயுத்தம் படத்தில் ரஜினியும் அவர் தங்கையும் வசிக்கும் வீடுதான் அது. தினம் தினம் ஷூட்டிங் ஏற்பாடு செய்வதும் பின் ரஜினியின் காரணமாக நின்று போவதுமாக செல்கிறது நாட்கள். ஹீரோதான் காரணம் என்பதும் அந்தம்மாவுக்கு ஒரு நாள் தெரிய வருகிறது. இதனாலேயே ரஜினியின் மீது ஒரு கோபம் மனதில் தங்கிவிடுகிறது அந்தம்மாவுக்கு. ஒரு நாள் மாடியிலிருந்து இறங்கி வந்த அந்தம்மாவை பார்த்து ரஜினி அதிர்ச்சியாகி நின்று விடுகிறார். அதுதான் இருவருக்குமான முதல் சந்திப்பு. பின், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு எனச் சொல்ல, அந்தம்மாவோ ரஜினிய பார்த்து, நானும் உன்கிட்ட பேசணும், சில அறிவுரைகள் சொல்ல வேண்டியது இருக்கு எனச் சொல்கிறார் காட்டமாக. அடுத்த நாள் சரியாக வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு முன்பாக நிற்கிறார் ரஜினி. நின்றதோடு இல்லை, உடனே காலில் விழுந்து, அம்மா, என்னை ஆசிர்வதியுங்கள் என கேட்டு விடுகிறார். அது அந்த வீட்டு உரிமையாளர் அம்மாவின் கோபத்தை டக்கென குறைத்து விடுகிறது. உடனே அந்தம்மா ரஜினியோடு மெதுவாக கேட்கிறாரு, தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? அந்த அம்மாவையும் அவர் கேள்வியை பார்த்த ரஜினி அதிர்ச்சியாகிறார். அவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. சாரிம்மா, நான் இதுவரைக்கும் இப்படி யாருக்கும் சத்தியம் செய்ததில்லை. இப்போது சொல்கிறேன், சத்தியமாக இனிமேல் ஷூட்டிங் நடக்கும்போது குடிக்க மாட்டேன் எனச் சொல்கிறார். சொன்னது போல் ஒழுங்காக படப்பிடிப்புக்கு வரத் தொடங்குகிறார். இந்த செய்தி அந்தம்மாவின் காதுக்கும் போகிறது. தினம் தினம் குடிப்பது மாறி, சில வேளைகளில் மட்டும் என மாறி குடிப்பதையே நிறுத்தும் அளவுக்கு போகிறது. நாளுக்கு நாள் அவரை தினமும் சந்தித்த ரஜினி சில நாட்களுக்குப் பிறகு வருவதும் நின்று போகிறது. திடீரென ஒரு நாள் வீட்டுரிமையாளர் அம்மாவுக்கு டாக்டர் செரியனிடமிருந்து போன் வருகிறது. நடிகர் ரஜினிகாந்த் ரொம்ப வயலண்டாகி ஆஸ்பத்திரியில் இருப்பதாகவும், அம்மா அம்மா என அழைத்ததாகவும், யார் எனக் கேட்டபோது இவரின் பெயரைச் சொன்னதாகவும், யார் பேச்சுக்கும் அடங்காதவராக இருக்கிறார் எனவும் சொல்கிறார் செரியன். இதைக் கேட்டதும் ஆஸ்பத்திரிக்கு விரைகிறார் அந்தம்மா. அங்கே ரஜினியோடு டாக்டர் செரியனும் நர்சுகளும் மல்லு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தம்மா போய் ரஜினியை கையை பிடித்து சமாதானப்படுத்தி மருந்தை உட்கொள்ள வைக்கிறார். டாக்டர் செரியனிடம் சொல்லிவிட்டு ரஜினி உடனே ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறி இந்தம்மா வீட்டுக்கு அவரோடு வந்திருக்கிறார். அதோடு ரஜினி, நான் இங்கேயே இருக்கலாமா என கேட்க செரியன் கைவிட்ட கேசான ரஜினியை தங்க சம்மதிக்கிறார். அதுபோல் அங்கேயே தங்கச் செய்கிறார் அந்தம்மா. அடுத்த நாள் காலை நன்றாக தூங்கியதாக ரஜினியை டாக்டரிடம் சொல்ல டாக்டர் செரியனுக்கு ஆச்சரியம். அப்படி 4 மாதம் அந்த தர்மயுத்தம் வீட்டில் ரஜினி தங்குகிறார். டாக்டர் அந்தம்மாவுக்கு போன் செய்து, எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறீர்கள் என பாராட்டியிருக்கிறார். இப்படி தினம் ரஜினியை பார்த்துக்கொண்டு அவர் மீதான அன்பு செலுத்தியதில் ரஜினி அந்த வீட்டினரோடு நெருக்கமாகிறார். பின் மெதுவாக ரஜினி தன் படப்பிடிப்புகளுக்கு செல்லத் துவங்குகிறார். ஆனாலும் பயந்த அம்மா தன் வேலைக்காரர்களை ரஜினியோடு அனுப்பி எந்த அசம்பாவிதங்களும் படப்பிடிப்பில் நடக்காமல் பார்த்துக்கொண்டு பத்திரமாக அழைத்துக் கொண்டு வர உத்தரவிடுகிறார். சில நாட்களுக்கு பின் நிம்மதியாக இருக்க வீடும் அன்பும் குழந்தைகளும் பரிவும் கொடுத்த அந்த வீட்டம்மா அமெரிக்கா செல்ல நேர்ந்தது. அமெரிக்காவுக்கு நீங்கள் போய்விட்டால் நான் என்ன செய்யப் போகிறேனோ என புலம்ப ஆரம்பித்து விடுகிறார் ரஜினி. பத்திரமாக இரு, செலவுகளை குறைத்து செட்டிலாக பாரு என அறிவுரைகளை சொல்லிவிட்டு அமெரிக்கா செல்கிறார் அம்மா. 3 மாதங்கள் கழித்து வந்து பார்த்தபோது ரஜினி ஆளே மாறி போயிருந்தார். சரியாகத்தான் உண்டு, தன் வேலை உண்டு என மாறி இருந்ததைக் கண்டு அந்தம்மாவுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. இப்போது ரஜினி ஒரு பெண்ணை பார்த்து திருமண பந்தத்தில் இணைவதுதான் தன் முன்னேற்றத்துக்கு நல்லது என ரஜினி உணர்ந்திருப்பதையும் அதை நோக்கி பயணிப்பதையும் கண்கூடாக கவனிக்கிறார் அந்தம்மா. அதைவிட வேறு என்ன வேண்டும் அவருக்கு? அவர் பெறாத மகன் அல்லவா?
காலம் இந்த சம்பவத்துக்குப் பிறகு இருவரையும் இருவேறு தளங்களுக்கு அழைத்துச் சென்றது. அம்மாவின் அன்பினால் மாறிய ரஜினி சூப்பர் ஸ்டாராகி லதா ரங்காச்சாரியை திருமணம் செய்து கொண்டு பெரும் புள்ளியாக உருவெடுத்தார். யாரிடமும் அதிகம் பழகாத அந்தம்மா ரஜினியை கவனித்து மாற்றிய பிறகு பெரிய சமூக சேவையாளராக மாறினார். அவர் பெயர் ரெஜினா வின்சென்ட். 80களின் அறியப்பட்ட சமூக சேவகி. அந்த படத்திலும் ரஜினி வயலண்டாகும் போது கட்டி போட்டு தவிக்கும் லக்ஷ்மி ஸ்ரீயும் அவர் அப்பா அந்த வீட்டுக்காரர் சுந்தர்ராஜன் தான் தத்தெடுத்து வளர்ப்பதாக கதையும் சில ஒற்றுமைகளை காட்டுவது ஆச்சரிய நிகழ்வு. நீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராத எவ்வளவு அர்த்தம் பொதிந்த வரிகள்!